அஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். குரு பகவானுடைய பெயர்ச்சி இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். குரு பகவான் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் கோச்சாரத்தில் மிதுன ராசியில் சஞ்சரிச்சிட்டு இருக்கார். அவர் ஜூன் 1ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி திங்கட்கிழமை நைட்டு சுமார் ஒரு 1:50 மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். பொதுவாகவே குரு பகவானுடைய பயிற்சின்னு பார்த்திங்கன்னா சுமார் ஓராண்டுகள். அப்படி இருக்கும்போது அவர் இந்த வருஷம் கடகராசிக்கு வந்து அக்டோபர் 31ஆம் தேதி அவர் குறிப்பாக அதிசாரம்னா அவர் முன்னோக்கி போகிறது. அவர் சிம்மராசிக்கு வந்து அங்கே தங்குறார். கிட்டத்தட்ட அங்கே சுமார் 3 மாதம் அங்கே இருக்கார். மறுபடியும் ஜனவரி 2027 24ஆம் தேதி மறுபடியும் அவர் வக்கரகதியில் பின்னோக்கி கடகராசிக்கு வர்றார். வக்கரம்னா பின்னோக்கி போகிறது, அதிசாரம்னா முன்னோக்கி போகிறது. ஆக அவர் முன்னோக்கியும் பின்னோக்கியும் கடகம் சிம்மம் இந்த 2 ராசியில் அவர் சஞ்சரிக்கிறார். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு பார்வை இருக்குது. அதே மாதிரி நவகிரகத்தில் சுபகிரகமான குரு பகவானுக்கும் பார்வை உண்டு. குரு பகவான் தான் இருக்கும் இடத்துலேருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார். அதனால தான் குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கும் அப்படிங்கிறாங்க. அந்த பார்வையினுடைய பலன் அது மட்டுமல்ல, அவர் இந்த கடகம் சிம்மம் இந்த 2 ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய நட்சத்திர சாரம் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் நாம் 27 நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். பொதுவாக ஒரு பேசிக்காக ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுங்க. எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்களாக இருந்தாலும் குரு பகவான் நன்மையை நிறைய செய்யும் பொழுது ஒரு சில பிரச்சனைகளையும் செய்யக்கூடியவர். ஆக நன்மை தீமை இதெல்லாம் கலந்து தான் அவர் பலன் செய்ய இருக்கிறார். அதில் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் அவர் என்ன மாதிரியான நன்மையை செய்வார், என்ன மாதிரியான பிரச்சனைகள் அவரால் ஏற்படுங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சியால் என்ன மாதிரியான நன்மைகள் என்ன மாதிரியான ப்ராப்ளங்கள் இருக்குங்கிறத பார்க்குறோம். முதல்ல நன்மைகள் என்னெல்லாம் இருக்குங்கிறத பார்ப்போம். குரு பகவான் இந்த காலங்களில் ஃபஸ்ட்டு உங்களுடைய கல்வி எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும். எஜுகேஷன்னா குறிப்பாக அண்டர் எஜுகேஷன் யாரெல்லாம் படிக்கிறீங்களோ உங்களுக்கு நல்லா இருக்குது. பட் அதே சமயத்தில் ஹையர் ஸ்டடியில் ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்டு உங்களுடைய கல்வி தொடரும். ஸோ இந்த குரு பகவானுடைய பயிற்சியில் யாரெல்லாம் ரொம்ப நாளாக இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு இருக்குது. இடம் மட்டுமல்ல, வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு வீடு வாங்குவதற்கான சூழ்நிலைகள், அது இல்லாமல் நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கு அல்லது கட்டின வீடு வாங்குறதுக்கு இதுக்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அது மட்டுமல்ல, குரு பகவானுடைய பார்வையால் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு இதெல்லாமே கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இந்த வருஷம் இருக்குது. உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகளும் இந்த வருஷம் நிறையா உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வருஷத்தில் நீங்கள் எதிலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் சந்தர்ப்பங்களும் நிறையா உங்களுக்கு அமையும். அதை நீங்கள் பயன்படுத்திங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக இந்த குரு பகவானுடைய பயிற்சியில் யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ, வெளிநாட்டுக்கு போகிறதே நம்ம ஒன்று எஜுகேஷனுக்காக போகிறோம், இல்லது டூருக்காக போவோம், அல்லது ஜாபுக்காக போவோம். ஆக இது 3க்குமே உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சியில் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் சரி, வெளிநாட்டில் ஹையர் ஸ்டடி பண்ணுறதும் சரி, எல்லாமே உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சி நல்ல பாசிபிலிட்டிஸான காலமாக இருக்குது. ஃபர்தராக யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்க, நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அல்லது பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, பெரிய லெவலில் நான் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும்னு ஆசைப்பட்றவங்க அத்தனை பேருக்கும் இந்த குரு பகவானுடைய பயிற்சி ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆல்ரெடி நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், பிஸ்னஸ் மேக்னெட்டாக தான் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பெரிய லெவலில் உங்களுக்கு கை கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஸோ இந்த பயிற்சியில் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்கானா, நிறைய வருமானங்கள் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது.
அதற்கு மேலே செலவினங்களும் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக இந்த பயிற்சியில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன் கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். ஸோ வேலை இருக்குது, வேலை இல்லைங்கிற சுச்சுவேஷன் இல்லை. பட் அதே சமயத்தில் வேலையில் பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் கொடுக்க வேண்டிய காலகட்டங்கள் உண்டு. ஸோ வேலையில் எவ்வளோவுக்கு நீங்கள் எஃபர்ட் கொடுக்குங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான ரெகக்னைஸ் நல்லாவே இருக்குது. சராசரி நம்ம வேலையில் எதிர்பார்க்கறது ஒரு ப்ரொமோஷன் அல்லது ஒரு இன்க்ரிமெண்ட்டு, ஒரு இன்சென்டிவ் அல்லது போனஸு அல்லது ஹைக்கு, இதெல்லாம் தான் எதிர்பார்த்துட்ருப்போம். இதெல்லாமே உங்களுக்கு பாசிபிலிட்டிஸாக இருக்குது. பட் இதுக்கு நீங்கள் பெரிய லெவலில் விலை கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் தான் இந்த குரு பயிற்சியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஆனால் காரணம் என்னென்னா குரு பகவானுடைய பார்வை அந்த மாதிரி இருக்குது. ஸோ அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் யாரெல்லாம் பெரிய லெவலில் மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கிறீங்க, உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய உற்பத்திக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. அதன் காரணமாக உங்களுடைய வாழ்வாதாரங்கள் பொருளாதாரங்கள் கூடுவதற்கான வாய்ப்பு உண்டு. யாரெல்லாம் பெரிய லெவலில் விவசாயம் பண்ணிகிட்ருக்கீங்களோ, விவசாயம் உங்களுக்கு பெருசாக கை கொடுப்பதற்கான பயிற்சியாக இது இருக்குது. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் பெரிய லெவலில் அம்மாவுடைய ஒரு அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ, உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் நிறையா உண்டு. ஸோ இந்த பயிற்சியில் பெரிய லெவலில் உங்களுடைய கௌரவங்கள் ஏதோ ஒரு விதத்தில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு. பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, ஒரு செலிபிரிட்டியுடைய பழக்க வழக்கங்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு அது அமைவதற்கான சூழ்நிலைகள், இது எல்லாமே நன்மையாக இந்த குரு பகவானுடைய பயிற்சியில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த பயிற்சியில் ஒரு சில பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ண வேண்டிய காலங்கள் உண்டு. பொதுவாக இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் கடன் இருக்குது, அப்படி லோன் இருக்குது, இஎம்ஐ இருக்குது அப்படிங்கிறவங்க, வட்டி கட்டுறேன் அப்படிங்கிறவங்க ஹெல்த் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. இல்லைன்னா உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம். வாழ்க்கையில் எவ்வளவோ இருக்கும், எல்லாம் இருந்தால் கூட ஏதோ ஒரு விதத்தில் நம்ம அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான வாய்ப்பு, ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது மாதிரியான மனநிலைகளை நீங்கள் மாற்றணும். ஸோ எப்பயுமே ஒரே ஹாப்பி மோடில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கணும். ஏன்னா குரு பகவானுடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு சிறப்பாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இல்லை. ஸோ அதனால் இந்த பயிற்சியில் யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்கறது வேண்டாம். அந்த பணங்கள் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டிய காலங்கள். பார்ட்னர்ஷிப்போடு ஏதாவது ப்ராப்ளம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு, பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இப்படி நிறைய விஷயங்களை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய காலங்கள் இந்த பயிற்சி முழுவதும் இருக்குது. தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள், குழந்தைகளால் நமக்கு நிம்மதியற்ற சுச்சுவேஷன், இது எல்லாமே இந்த பயிற்சியில் நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள். ஸோ நன்மைகள்னு பார்க்குற போது நான் முதல்ல சொன்ன நிறைய விஷயங்கள் இருந்தாலும், யாரெல்லாம் இது வரைக்கும் திருமணம் டிலே ஆகிட்டுருக்கோ மேரேஜ் நடப்பதற்கான வாய்ப்பு, யாரெல்லாம் வெளியூர் போகணும்னு நினைக்கிறவங்களோ அது பாசிபிலிட்டிஸாக இருப்பதற்கான சூழ்நிலைகள், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாக உங்களுக்கு இருக்கும். பட் அதே சமயத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் உடல் ஆரோக்கியம் திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் தான். அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் வேலையில் இருக்கீங்களோ, வெளியில் இருந்தீங்கன்னா உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு பெருசாக உங்கள் வேலையில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. இந்த பயிற்சியில் அரசியலில் நீங்கள் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் பெரிய லெவலில் இந்த பயிற்சி முழுவதுமே எல்லா விதமான ஸ்பெக்குலேஷன், யூக வணிகங்கள், குறிப்பாக ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், லாபம் கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம், அடக்கி வாசிங்க, லாபம் பிரமாதமாக இல்லை. ஸோ இந்த பயிற்சியில் ஆய கலைகள் 64, எந்த கலைத்துறையில் இருந்தாலும் உங்களுக்கான புகழ் அந்தஸ்து இருக்குது. பட் வருமானங்கள் சுமார். ஸோ இந்த பயிற்சியில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. குறிப்பாக உங்களுடைய இஷ்ட தெய்வம் இதுவோ நல்ல வழிபாடு பண்ணுங்கள். அது இல்லாமல் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அனுகூலத்தை கூட்டுங்க. இந்த பயிற்சி முழுவதுமே நீங்கள் பிரம்மதேவருடைய அனுகூலம் உங்களுக்கு வேணும். அவரை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். தட்சிணாமூர்த்தியுடைய அனுகூலத்தை கூட்டுங்க. நல்லது நிறையா இன்னும் கொஞ்சம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நன்றி, வணக்கம்.